ஹலோ ஆல், வெல்கம் டு another வீடியோ. 2026 நியூ வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். லாஸ்ட் 2025 என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன அப்டேட் தான் இந்த வீடியோ. ஸோ 2024 உங்களுக்கு நான் சோலார் அவேர்னஸ்க்காக நிறைய வீடியோ வந்துட்டு யூடியூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2024 இயரில் நம்ம பண்ண சோலார் ப்ராஜெக்ட்ஸோட டோட்டல் கெப்பாசிட்டி இருக்குது இல்லைங்களா, அதை வந்துட்டு எவ்ரி மந்த் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வருஷத்தில் பண்ணதை எவ்ரி சிங்கிள் மந்த் வந்துட்டு அந்த டார்கெட்டை வந்துட்டு கிராஸ் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு 2025 பண்ண ஒரு பெஞ்ச்மார்க்கான ரிசல்ட்டு. அண்ட் வழக்கம் போல் 2025 முழுமைக்கும் வீடு, ஆஃபீஸ்னு எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்றது மொத்தமாக ஜீரோவாக தான் இருந்திருக்கு. ஒரு பைசா கூட நம்ம வந்துட்டு இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறதுக்கு பில்லை நம்ம பே பண்ணவே கிடையாது. அண்ட் என்னோட இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்ற காஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றதுனா இப்போ நீங்கள் இந்த ஓடிடி இந்த மாதிரி நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் வாங்குகிற சர்வீசஸ் அதனுடைய காஸ்ட்டை வந்துட்டு நான் 70% வந்துட்டு கம்மி பண்ணிட்டேன். ஸோ இதனால் எனக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில காம்ப்ரமைசஸ் இருக்குது. அந்த காம்ப்ரமைசஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கெலாம் நான் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவான ஒரு பிளான் பண்ணிவிட்டு நான் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்துட்டு 70% வரைக்கும் கட் டவுன் பண்ணிட்டேன். அந்த மீதி இருக்க 30% வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக இருக்கிறதுல வந்துட்டு செலவை விட லாபம் அதிகமாக இருக்குது அப்படின்றனால அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மீதி இருக்க 30% விட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்களாம் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறதுக்கு வந்துட்டு மந்த்லி எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்றத சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். அண்ட் நான் வீட்டில், ஆஃபீஸில் வந்துட்டு சோலாரோட நம்ம வீடு, ஆஃபீஸ் எல்லாமே சோலாரில் தான் ரன் ஆகுது. ஸோ இங்கே எவ்வளோ சோலார் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தேவையை விட 80% அதிகமான அளவுக்கான சோலார் தான் வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு நம்மளோட ப்ரொடக்ஷனில் எவ்வளோ வேஸ்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 80% வேஸ்டேஜ். இதை நான் யாருக்கும் கொடுக்கவும் இல்லை, எதுவும் பண்ணவும் இல்லை. இது 80% அப்படின்றது வேஸ்டேஜில் போயிடும். பட் எதுக்காக இவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்றதுக்கான ரீசன் இருக்குது. நான் உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு நாள் சொல்கிறேன். இது போக பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் வந்துட்டு 2 புது ப்ராடக்ட்ஸை வந்துட்டு லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கு. இது நம்ம யூடியூப் ஆடியன்ஸ்க்காக அப்படின்ற மாதிரி பண்ணலை, இது என்னோடய ரெகுலர் ஒர்க்ஸ்க்காக நான் பண்ண 2 நியூ ப்ராடக்ட்ஸ். ஏன்னா இந்த 2 ப்ராடக்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற செக்மெண்ட்டை டார்கெட் பண்ணி தான் பண்ணுறேன். ஸோ இதில் பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா ரெகுலராக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க ப்ராடக்ட்ஸ் அதனுடைய விலை வந்துட்டு பார்த்திங்கன்னா 12,000 18,000 வரைக்கும் இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையான அந்த ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு நம்ம வந்துட்டு 2/3 ஆஃப் த ப்ரைஸ் இருந்து 1/3 ஆஃப் த ப்ரைஸ்க்குள்ளே அதை கொண்டு வர முடியுமா அப்படின்ற அந்த சேலஞ்சை தான் இப்போ வந்துட்டு ஃபேஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது பண்ணோம் அப்படின்னா அந்த 2 நியூ ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு லான்ச் பண்ணுவோம். இது போக 2025 வேறு என்ன ஸ்பெசிஃபிக்காக நான் அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சைனீஸ் ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி வந்துட்டு போன வருஷம் நான் பார்த்த வரைக்கும் குவாலிட்டிங்கிறதுல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டி, சர்வீஸோட ஸ்பீடு, இது ரெண்டுமே இந்தியன் கம்பெனிஸ்க்கு டஃப் கொடுக்குறாங்க அப்படின்றத நான் 2 டைம் வந்துட்டு ரியலிஸ்டிக்காகவே பார்த்தேன். ஒரு டைம்லனா இந்தியாவில் இருக்க ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனியோட சர்வீஸை சைனீஸ் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்துட்டு பீட் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. அவங்க 18 இந்தியன் கம்பெனி ஒரு மாதத்தில் பண்ணதை அவங்க 18 நாளில் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு சைனீஸ் கம்பெனிஸோட ஸ்பீடு வந்துட்டு இன்றைக்கி டெவலப் ஆகிடுச்சு, இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இந்தியன் கம்பெனிஸ் வந்துட்டு பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன கேட்டால் கொஷின் மார்க். வருஷம் நான் சேவைத்துறையின் வீழ்ச்சி ஆரம்பம்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது வந்துட்டு வர இன்னும் மோசமாக தான் போயிட்டுருக்கு. இங்கே இருக்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் சர்வீஸ்க்கு வரவங்களுக்கு சர்வீஸ் என்ன பண்ணுறது, அந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகும்ன்ற ஃபண்டமெண்டலே தெரியாதவங்களாம் சர்வீஸ்க்கு வர நிலைமையெல்லாம் இன்றைக்கி நிறையா இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்மளை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுதோ அப்படின்ற ஏன்னா இங்கே இருக்கிற இந்த கேப்பை வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ அப்படின்ற அந்த தாட் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் நம்மளோட புது ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் வந்துட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த சோலார் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் இது ஒன்லி ஃபார் கமர்ஷியல்ஸ்க்கு தான் நாங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா 2025 நான் பண்ண இன்னொரு ரொம்ப நாளாக டார்கெட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம், பண்ண முடியாமையே சேலஞ்சிங்காகவே இருந்துச்சு. இந்த லைட்டிங் செக்மெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்றது தான். என்னென்னா இந்த வீடு கட்டுறாங்க, இல்லை ஒரு கமர்ஷியலாக ஒரு பில்டிங் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அங்கே இருக்க அந்த லைட்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதில் வந்துட்டு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நிறைய மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ணுறாங்க, நிறைய டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த செக்மெண்ட்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்ற டார்கெட் வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். அண்ட் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டு போகவே முடியல அப்படின்ற ஒரு சேலஞ்ச் வந்துட்டு ரொம்ப ஃபேஸ் பண்ணேன். அண்ட் இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதில் ரிமார்க்கபிளாக 2 ஒர்க் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதனால் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கிளியரான வியூ கிடச்சிருச்சு.
ஸோ இந்த லைட்டிங் அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இதை நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் நான் என்றைக்காவது சைட்டில் வந்துட்டு நம்ம கிளைண்ட்ஸ் அலோவ் பண்ணாங்க அப்படின்னா அங்கேருந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். லைக் இந்த செக்மெண்ட்டில் மட்டும் எவ்வளோ வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணும்போது கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, எப்படி ஒரு நல்ல ப்ராடக்டை பார்த்து வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இவ்வளவும் வீடியோவில் எல்லாத்தையுமே சொல்ல முடியுமா அப்படின்றதே தெரில. பட் நான் இந்த மாதிரி எங்கேயா கிளைண்ட் ப்ளேஸில் வீடியோ எடுக்க முடிஞ்சது, ஒர்க் டைமில் அலோவ் பண்ணாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் போன வருஷத்தில் என்னோடய அமேசான் பர்ச்சேஸ் ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வாங்கினது வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் கடைகளில் வாங்கினதை விடவும் ஆன்லைனில் வாங்கினதோட கவுண்ட் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி ஆன்லைன் சர்வீசஸோட சர்வீஸ் குவாலிட்டி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் ரொம்பவே ஒரு போர்ஷனில் வந்துட்டு டீக்ரேட் ஆச்சு. அண்ட் அந்த டீக்ரேட் ஆனதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற அதுக்கான காம்பன்சேஷன்லாம் வாங்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு ஆன்லைனில் வாங்குகிற சர்வீஸ் சரியில்லை அப்படின்ட்டு அது காம்பன்சேஷன் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். அப்புறம் இது போக லைக் ஸ்மார்ட் ஹோமில் வந்துட்டு கொஞ்சம் அப்கிரேட்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்கேன். அது ஹியர் அண்ட் தேர் வந்துட்டு வருஷம் எப்போவுமே பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு ஃபீச்சர் இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற நெசசிட்டி எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. அதனால் வந்துட்டு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா புது ஐடியா வந்துச்சு அப்படின்னா உடனே அப்கிரேட் போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ண அப்கிரேட்ஸ் வந்துட்டு நிறையா இருக்குது. அண்ட் இந்த வருஷம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு தாட்லேயும் இருக்கேன். அண்ட் இந்த வருஷம் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் ஹோம் இல்லைனா ஒரு ஸ்மார்ட் ஆஃபீஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிற அந்த ஒரு தீம் தான் இந்த வருஷம் எடுத்திருக்கேன். போன வருஷம் நான் எடுத்த ரிசல்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்டை நான் பண்ணியிருக்கேனான்னு பார்த்தீங்கன்னா, நான் செட் பண்ண பெஞ்ச் மார்க்கை தாண்டி அதுக்கான நான் இவ்வளோ பண்ணணும்னு நினச்சேன்னா நான் நினச்சதை விட 3 to 4 டைம்ஸ் வந்துட்டு அதிகமாக பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் 2025 டேக்அவே. அதே மாதிரி 2025 லைக் நம்ம நினச்சி பார்க்க முடியாத ரிசல்ட்ஸ் அப்படின்றது ஒர்க்கில் வந்துட்டு பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அதே ஸ்கேலில் திரும்ப இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அது இல்லாமல் அந்த புதுசாக 2 ப்ராடக்ட்டு, அந்த அப்கிரேட்ஸு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த வருஷம் பண்ணணும் அப்படின்றத டார்கெட். ஸோ இதுக்கான வீடியோஸ் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கு திரும்ப வீடியோவில் யூடியூப்பில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன், அப்போ பாருங்கள். மற்றபடிக்கு உங்களுக்கு ஏதாவது கொஷின் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. ஜென்ரலாக ஒன்று கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லினக்ஸ் சர்வர் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. லினக்ஸ் பற்றி யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றீங்க. அது ரொம்ப சிம்பிள். ஒரு பென்ட்ரைவ் ஒன்று எடுத்துக்கோங்க. புது பென்ட்ரைவாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு ஏற்கனவே இருக்க பென்ட்ரைவ் இருந்தாலும் ஓகே. லைவ் ஓஎஸ் வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, லைவ் ஓஎஸ் எப்படி பென்ட்ரைவில் வந்துட்டு லோட் பண்ணுறது அப்படின்றத தேடினீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உபுண்டு, டெபியன் இந்த மாதிரி ஒரு ஓஎஸை காப்பி பண்ணிவிட்டு அவங்களே ஒரு யூஎஸ்பி டூல்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டூலை டவுன்லோட் பண்ணிவிட்டு பென்ட்ரைவை செலக்ட் பண்ணிட்டு ஓஎஸை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ளாஷ்னு கொடுத்தீங்கன்னா ஃப்ளாஷ் பண்ணிடும். இவ்வளோ சிம்பிள் ப்ராசஸ். இதையுமே இன்டர்நெட்லேயே தேடுங்க. நான் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு காட்ட முடியும் எப்படி பண்ணுறது அப்படின்றத. இதையுமே தேடி பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை தேடி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது வந்துட்டு நான் எப்போவுமே என்கரேஜ் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி தேடி பார்த்துட்டு அந்த ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணாமல் லைவ் ஓஎஸாகவே யூஸ் பண்ணுங்கள். அதாவது விண்டோஸில் நீங்கள் எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி லினக்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் லைவாக அப்படியே பென்ட்ரைவ்லேருந்தே நீங்கள் ரன் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் 2025 வந்துட்டு ஸ்டூடெண்ட் இன்டர்ன்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ நம்மக்கிட்ட இந்த இன்டர்ன்ஷிப் வர ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்க பீப்புள் தான் வந்துட்டு அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு பசங்களை வந்துட்டு இங்கே இன்டர்ன்ஷிப் அனுப்புகிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்றப்போ லைக் யாருக்கு வந்துட்டு ஒர்த்தியாக இருக்குமோ அவங்களையும் ஒரு 2 பேரை இன்க்ளூட் பண்ணுவேன். 10 பேருக்கு அவங்க 2 பேரை இன்க்ளூட் பண்ணுவேன் யூஸ்வலாகவே. ஸோ அதனுடைய ரிசல்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு ரிசல்ட் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தான் இந்த வருஷம் புதுசாக ஒரு சேலஞ்ச் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது நீங்கள் வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா அந்த டாப்பிக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம திரும்ப பேசுவோம். ஃபைனலாக சொல்கிறேன், இந்த ஃபினிஷிங் டச் ஒரு டயலாக் சொல்லுவேன் வழக்கமாக, அதை மறந்துட்டேனே. 1 வருஷம் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Naveen.